அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய அல் ஜுஸ்உ ஸானி இரண்டாவது பாகத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இரண்டாம் பாகத்தினுடைய 17ஆம் நாள் பாடத்திலே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் உங்களுடைய பொருளாதார பங்களிப்பை செலுத்தலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்மை நன்மையான காரியங்களில் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். 17ஆம் நாள் பாடமான இன்று மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய ஜுஸ்உ ஸானி இரண்டாம் பாகத்தினுடைய அத்தருசு தாசிஉ 9வது பாடத்தை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பாடத்தில் குறிப்பாக இஸ்திஃபஹாமினுடைய சட்டங்களை பற்றி பேசப்படும். ஒரு இஸ்திஃபஹாம் ஹர்ஃபிலே எப்படி இருக்கும், இஸ்மியான இஸ்திஃபஹாம் எப்படி இருக்கும், அந்த வாக்கியங்களை அமைக்கக்கூடிய முறை என்ன என்பது தொடர்பான ஒரு சில செய்திகளை இந்த 9வது பாடம் அத்தருசு தாசிஉவில் இன்ஷா அல்லாஹ் சொல்ல இருக்கிறார்கள். வாங்கள் இன்ஷா அல்லாஹ் கிதாபிற்குள்ளால் செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்தருசு தாசிஉ, இந்த மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய 9வது பாடம். இதைத்தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். இந்த பாடத்தில் இஸ்திஃபஹாம் மாஹாதா, மாதா, அதே போன்று அதை தொடர்ந்து வரக்கூடிய கைஃப, இப்படி இஸ்திஃபஹாமினுடைய வார்த்தைகளை சொல்லி இன்ஷா அல்லாஹ் இஸ்திஃபஹாமினுடைய முறைகளை, அந்த வாக்கியம் அமைக்கக்கூடிய விஷயத்தை நமக்கு சொல்லித்தர இருக்கிறார்கள். நாம் அதற்கு முன்னாடி இஸ்திஃபஹாமை குறித்து ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை பார்த்துட்டோம்னா இந்த பாடம் நமக்கு இலகுவாக புரியக்கூடியதா இருக்கும். இந்த பிக்சரை நம்ம நல்லா கவனிக்கணும். இஸ்திஃபஹாம் அப்படிங்கிறத நம்ம எதற்கு பெரும்பாலும் புழங்குவோம்? இஸ்திஃபஹாம் அப்படின்னா கேள்வி கேட்பது, ஒரு பதிலை எதிர்பார்ப்பது. அதனாலதான் இஸ்திஃபஹாம் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஃபஹுமை தேடுவது, அதாவது விளக்கத்தை தேடுறோம். நாம் ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்பதன் மூலமா அவனுடைய மனசுல என்ன ஒரு விளக்கம் இருக்குதோ அந்த விளக்கத்தை நாம தேடுறோம். அதற்கு பெயர் தான் இஸ்திஃபஹாம், அதாவது கேள்வி கேட்குதல் நாம புழக்கத்துல சொல்லுவோம். அதற்குத்தான் இந்த இஸ்திஃபஹாமினுடைய வார்த்தைகளை நாம புழங்குறோம். பொதுவா இஸ்திஃபஹாம் இருக்கு அப்படின்னு ஒரு சில ஹர்ஃபுகளும் இருக்கு, ஒரு சில இஸ்முகளும் இருக்கு. நாம் அதை கவனிக்கணும். ஹல், அதே மாதிரி ஹம்சா, இந்த இரண்டும் இஸ்திஃபஹாமினுடைய ஹர்ஃபுகள். ரெண்டு ஹர்ஃபு தான். இஸ்திஃபஹாமினுடைய ஃபிஇல்கள் வராது, இஸ்திஃபஹாமினுடைய ஹர்ஃபுகள் இஸ்முகள் தான். அதுல ஹர்ஃபு ரெண்டே ஹர்ஃபானி தான். ஒன்னு ஹல் என்னும் ஹர்ஃபு, அதே போன்று ஹம்சா என்னும் ஹர்ஃப். இப்படி ரெண்டு ஹர்ஃபுகள் தான் இஸ்திஃபஹாம்ல இருக்குது, ஹர்ஃபுடைய லிஸ்ட்ல. நாம முந்தைய ஒரு பாடத்துல ஹல் என்பதை இஸ்முன்னு சொன்னது போன்ற ஒரு நினைவு இருக்குது. அது தவறு. ஹல் என்பது இஸ்திஃபஹாமினுடைய ஹர்ஃபு, ஹம்சா என்பது இஸ்திஃபஹாமுடைய ஹர்ஃபு. இஸ்முகளுடைய வரிசையில மன், மா, மாதா, கம், கைஃப, ஐன, மத்தா, லிமாதா, இது போன்றவைகள் இஸ்திஃபஹாமினுடைய இஸ்முகளாக கணக்கெடுக்கப்படும். இப்படி இஸ்திஃபஹாம் இருக்குன்னு சில ஹர்ஃபுகளும் உள்ளது, சில இஸ்முகளும் உள்ளது என்பதை நாம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து இந்த மாவும் மாதா, இந்த இரண்டுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்குது. அதை நாம கிதாபிற்கு உள்ள நாம் போகும் பொழுது ஆரம்பத்திலேயே அதற்கான உதாரணங்கள் சொல்லுவாங்க. அந்த உதாரணங்களோடு நாம இந்த மாவிற்கும் மாதாவிற்குமான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இப்ப இந்த ஒவ்வொரு இஸ்திஃபஹாமினுடைய ஹர்ஃபுகளும் இஸ்முகளும் எதற்கு புழங்கப்படும் அப்படிங்கிறதையும் நாம பார்க்கணும். பாருங்க,
முதலாவது இருக்கக்கூடிய மண். மண் என்பது போட்டிருக்கா துஸ்அலு அனில் ஆகிலி, மனிதர்களை குறித்து கேள்வி கேட்கப்படக்கூடிய ஒரு இஸ்திஃபாமினுடைய இஸ்மு. மண் என்பது எதற்கு புழங்குவோம்? மனிதர்களை குறித்து கேள்வி கேட்கப்படுவதற்கு. மண் தஷ்ரஹு தர்ஸ, பாடத்தை விளக்கியது யார்? பொதுவா நம்ம மண் யாருன்னு சொல்லுவோம். அதான் மண் ஃபி பைத்திக, உன் வீட்டிலே யார் அப்படின்னு மனிதர்களை குறித்து கேள்வி கேட்பதற்கு தான் இந்த மண் எனும் இஸ்மை நாம புழங்குவோம். அதே போன்று மாவும் மாதாவும் இரண்டுமே ஒரே பொருளை தரக்கூடியதுதான், ஆனா சின்ன வேறுபாடு இருக்கு. இன்ஷால்லா நாம தான் சொல்லுவோம். மா மாதா ரெண்டுமே துஸ்அலு அன் கைரில் ஆக்கில், மனிதர்கள் அல்லாதவற்றை குறித்து கேள்வி கேட்பதற்காக வரும். பாருங்க, மா லவ்னுல் மௌசி, வாழைப்பழத்தினுடைய நிறம் என்ன? அப்ப நிறம்ங்கிறது கைர் ஆக்கில், மனிதன் அல்ல. மாஹாதா, இதுவாகிறது என்ன அப்படின்னு நாம எதை கேட்போம்? மனிதர்கள் அல்லாதவர்களை பற்றி கேள்வி கேட்க நம்ம புழங்கக்கூடிய இரு இஸ்முகள் தான் மா எனும் இஸ்மும் மாதா எனும் இஸ்மும். அதை தொடர்ந்து ஐன எனும் இஸ்மு, இது துஸ்அலு அனில் மகானி, இடத்தை குறித்து கேட்கப்படும். ஐன யகாஉ பைத்துக்க, உன்னுடைய வீடு எங்கே இருக்கிறது அப்படின்னு இடம் சம்பந்தமான கேள்விகளுக்கு ஐனவ புழங்குவோம். மத்தா என்பது துஸ்அலு அனி ஜமான், காலம் சம்பந்தமாக கேட்கப்படும். பாருங்க, மத்தா ததுஹபு இலல் மதுரசதி, மதரசாவின் பக்கம் நீ எப்பொழுது செல்வாய்? அப்போ காலம் சம்பந்தமான கேள்விகளுக்கு மத்தாவை நாம புழங்குவோம். அதே போன்று கைஃப அப்படிங்கிற அந்த இஸ்மை துஸ்அலு அனில் ஹாலி, ஒரு நிலைமையை குறித்து கேட்கறதுக்காக புழங்குவோம். அது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு. கைஃப ஹாலுக அல் யௌம, இன்று உன்னுடைய நிலை எப்படி இருக்கிறது, இன்றைக்கு எப்படி இருக்கிற நீ. அப்போ உன்னுடைய நிலையை குறித்து கேட்பதற்கு கைஃப என்னும் இஸ்மை நாம புழங்குவோம். ஹல் எனும் ஹர்ஃப், ஞாபகம் வச்சுக்கணும், ஹல் எனும் ஹர்ஃப், அதை எதற்கு புழங்குவோம்னா ஹல் என்பதை போன்றுதான் ஹம்சா, அதனால நம்ம அதை போடல அப்படின்னு கேட்க வேண்டாம். ஹல்லுக்கு என்ன ஹுக்குமோ அதுதான் ஹம்சாவுக்கும். இஜாபத்துஹா நஅம் அவுலா, இதனுடைய பதில் எப்படி இருக்கும்னா ஆம் இல்லை அப்படின்னு இருக்கும். ஹல் துஹிப்பீனல் கிராஅத, ஓதுவதை நீ நீங்கள் பிரியப்படுவீர்களா, இப்படி இது மாதிரி ஆம் இல்லை என்னும் ஒரு பதிலை எதிர்பார்த்து நாம என்ன கேள்வியை கேட்கிறோமோ அந்த கேள்விகளில் புழங்கப்படக்கூடிய ஒண்ணுதான் இந்த ஹல் என்னும் ஹர்ஃபும், அதே போன்றுதான் அந்த ஹம்சாவும் வரும். அதே போன்று கம், கம் என்பது துஸ்அலு அனில் அததி, எண்ணிக்கைகளை குறித்து கேட்கப்படும். எண்ணிக்கைகளை குறித்த கேள்வி அப்படின்னா இது எத்தனை அது எத்தனை அப்படின்னு வரும்போது நம்ம கம்மை புழங்க. கம் அதது ஹுரூஃபில் லுகத்தில் அரபியத்தி, அரபு மொழியுடைய எழுத்துக்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு நாம எண்ணிக்கை சம்பந்தமான கேள்விகளுக்கு கம்மை புழங்குவோம். இப்படி இஸ்திஃபஹாமினுடைய ஹர்ஃபுகளும் சிலது இருக்கு, இஸ்திஃபஹாமினுடைய இஸ்முகள்னு சிலது இருக்கு. ஒவ்வொரு இஸ்மும் ஒவ்வொரு ஹர்ஃபும் எதற்கு புழங்கப்படும், என்னென்ன ரீதியில அவைகள் விளங்கப்படும் என்பதையெல்லாம் நாம ஒரு மேற்பார்வையாக இது போன்ற இந்த பிக்சர்கள் எல்லாம் பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் நாம கிதாபிற்குள்ளால் பாடங்களை வாசிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இப்ப நம்ம கிதாபிற்குள்ளால் செல்லலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போ 9ஆம் பாடத்தினுடைய முதல் வார்த்தை மாஹாதா, இதுவாகிறது என்ன. நாம பொதுவா அர்த்தம் வைக்கும் பொழுது இது என்ன அப்படின்னு அர்த்தம் வைப்போம். நம்ம கொஞ்சம் தர்கீவை நம்ம கொஞ்சம் விளங்குற வரைக்கும் மாஹாதாவுடைய அர்த்தம் எப்படி வைக்கணும்னா இதுவாகிறது, என்னவாக இருக்கிறது அப்படி வச்சுட்டோம்னா நமக்கு தர்கீபு பிடி கிடைக்கும். அதற்கு பிறகு நாம சுருக்கமா இது என்ன அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். இப்ப மாஹாதா, இதுவாகிறது என்னவாக இருக்கிறது. அப்போ ஹாதா முபத்ததா, இதுவாகிறது. மா என்பது ஹபரு. அப்ப மா என்பது என்ன, இதுதான் இஸ்மி இஸ்திஃபாம். ஹாதா என்பது இஸ்மி இஷாரா. இந்த இரண்டு இஸ்முகளும் சேர்ந்துதான் முபத்ததா ஹபராக இங்க நாம கணக்கெடுக்கணும். இப்போ மா பார்க்க ஒரு எழுத்து மாதிரி இருக்குதே, இது எப்படி ஹபராகும் அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்கள் நமக்கு வர தேவையில்லை. ஏன்னா மா என்பது இஸ்மு, ஒரு இஸ்மு முபுத்தாவாக வரும், ஹபராக வரும், முலாஃபாக வரும், முலாஃப் இலைஹியாக வரும், இன்னவுடைய இஸ்மாக வரும், இன்னவுடைய ஹபராக வரும், எப்படி வேணாலும் வரும். அது இஸ்மாக இருந்தால் மட்டும் போதும். அப்ப இங்க மா என்பது இஸ்மு இஸ்திஃபஹாம், இஸ்திஃபஹாமினுடைய இஸ்மு.
அப்ப அது இங்க ஹபரு முகத்தம். ஹாதா என்பது முபுத்ததா முஅக்கர். இதுவாகிறது என்னவாக இருக்கின்றது. ரெண்டுமே என்னது மபனி, சுக்குன் மீது மபனி ரெண்டுமே. அப்ப இதுவாகிறது என்னவாக இருக்கின்றது. அடுத்து பாருங்க, ஹக்குலுன் அஹ்லரு. இங்க ஹாதாங்கிற ஒரு முபுத்து தான் போக்கப்பட்டிருக்கும். பொதுவா நம்ம கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட கேட்கிறோம்னா முஹம்மத் அப்படின்னு தான் சொல்லுவாரு. என்னுடைய பெயராகிறது முஹம்மத் அப்படிங்கிற அந்த என்னுடைய பெயராகிறதுங்கிற வார்த்தையை புழங்க மாட்டாங்க. ஏன்னா அது சொல்லாமலேயே தெரியுங்கிறதுனால. அதே மாதிரிதான் இதுவாகிறது என்ன அப்படின்னு கேட்ட பொழுது இதுவாகிறது அப்படின்னு துவங்கி பதில் கொடுக்கல. பொதுவா ஹக்குலுன் அஹ்லரு அப்படின்னு முடிக்கிறாங்க. அப்ப நாமெல்லாம் விளைஞ்சுக்கு நீங்க ஒரு ஹாதாங்கிற முபுத்ததா இங்க போக்கப்பட்டுள்ளது. அந்த போக்கப்பட்ட ஹாதா தான் முபுத்ததா. இதுவாகிறது ஹக்குலுன். ஹக்குலுன் அப்படின்னா வயல்னு அர்த்தம். வயல் வயல் விவசாயம் எல்லாம் செய்யற அந்த வயலுக்கு ஹக்குலு அப்படிங்குவாங்க. அஹ்லரு பச்சை நிறத்திலான வயலாக இருக்கின்றது. அப்ப ஹாதா முபுத்ததா, ஹக்குலுன் ஹபரு மௌசூஃபு, அஹ்லரு சிஃபத்து. இஅராப் என்ன? ஹாதா இஸ்மி இஷாரா போக்கப்பட்டுள்ள ஹாதா அது மபனி. ஹக்குலுன் ஹபரு மௌசூஃப் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை. அஹ்லருவும் இது ஹக்குலுடைய சிஃபத்து லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை. அப்போ ஒரு முபத்ததா ஹபரும் ஒரு கேள்வி பதிலும் முடிஞ்சு. இப்போ அடுத்த உதாரணம் பாருங்க. ஹல் ஹல் குல்லு ஹக்லின் அஹ்லரு. அர்த்தம் என்ன? குல்லு ஹக்லின் அப்படின்னா அனைத்து வயல்களும். அனைத்து வயல்களுமாகிறது பச்சை நிறத்தில் உள்ளதா? அந்த ஹல்லுடைய கேள்வியுடைய அந்த அர்த்தத்தை நாம இங்க கடைசியில கொண்டு வந்துதான் முடிக்கணும். அப்போ ஹல் குல்லு ஹக்குலின் ஒவ்வொரு வயலுமாகிறது அஹ்லரு பச்சை நிறமுடையதா, பச்சை நிறத்தில் இருக்கக்கூடியதா என்பது பொருள். இதற்குண்டான தர்கீப் என்ன சொல்லுவோம் நாம? ஹல் என்பது ஹர்ஃபு இஸ்திஃப்ஹாம். ஹல் என்பது என்ன? இஸ்திஃப்ஹாமினுடைய ஹர்ஃபு. மா இஸ்மு, ஹல் என்பது ஹர்ஃபு. குல்லு முபுத்ததா முலாஃபு, ஹக்லின் முலாஃபி இலைஹி, அஹ்லரு ஹபரு. அப்ப ஹல்லுக்கு ஏன் நம்ம தர்கீப் ஒன்றும் கொடுக்கல? இங்க மாக்கு நாம ஹபர்னு கொடுத்தோமே. ஏன்னா விளங்க வேண்டும், ஹர்ஃபு என்பது முபுத்ததாவாகவோ ஹபராகவோ அல்லது இன்னவுடைய இஸ்மாகவோ ஹபராகவோ என்றெல்லாம் ஒரு ஹருஃப் வராது. அப்போ ஹல் என்பது என்ன? இங்க ஹருஃபு. அதற்கு நாம் முபுத்ததா என்றோ ஹபர் என்றோ தர்கீபு கொடுக்க முடியாது. ஒரு இஸ்மிற்கு தான் அப்படி தர்கீபு கொடுக்க முடியும். அப்ப குல்லுங்கிறது முபுத்ததா முலாஃப் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய், ஹக்லின் முலாஃப் இலைஹி லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு, அஹ்லரு ஹபரு அதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய். கேள்வி என்ன? எல்லா வயல்களுமாகிறது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடியதா? பதில் என்ன? லா, இல்லை. ஹர்ஃபு நஃபி. லைஸ குல்லு ஹக்லின் பி அஹ்லர. லைஸ குல்லு ஹக்லின் அனைத்து வயல்களும் இல்லை, பி அஹ்லர பச்சை நிறம் உள்ளதாக இல்லை. அப்போ எல்லாமே பச்சை நிறம் அப்படின்னு கிடையாது அப்படிங்கிறாங்க. சிலது நிறம் மாறக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு அதற்கு உண்டான ஒரு விளக்கம். அப்ப லைஸ என்பது என்ன? நமக்கு தெரியும் லைஸ என்பது ஃபிஇல் நாக்கிஸ், அஃஆலு நாக்கிஸா. அவாமில் கிதாபில ஆமில்களுடைய வகைகளை சொல்லும் பொழுது 10வது வகையான ஆமில்களுடைய வரிசையில அஃஆலு நாக்கிஸா அப்படின்னு சொல்லுவாங்க. கான ஸ்வார அப்படின்னு துவங்கும். இஸ்மிற்கு ரஃபஇ செய்யும், ஹபருக்கு நஸ்பு செய்யக்கூடிய ஃபிஇல் நாக்கிஸுகள் அஃஆலு நாக்கிஸாக்கள்னு சொல்லி அதுல வரக்கூடிய ஒன்றுதான் லைஸ. இது இஸ்மிற்கு ரஃபஅ செய்யும், ஹபருக்கு ரஃபஅ நஸ்பு செய்யும். இஸ்மிற்கு ரஃபவும் ஹபருக்கு நசுபும் செய்யும். பொதுவா லைஸவுடைய ஹபரிலே பா வருவது, ஹர்ஃபுல் ஜர்ரான பா வருவது அதிகமாக இருக்கும். அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவா லைஸவுடைய ஹபர்ல பா வரும். அப்ப லைஸ என்பது என்ன? தர்கீப் என்ன சொல்லணும்? ஃபிஇல் நாகிஸ். குல்லு லைஸவுடைய இஸ்மு முலாஃபு, இஸ்மு லைஸ முலாஃபு, ஹக்லின் முலாஃப் இலைஹி
பா ஜாரு, அஹ்லர மஜ்ரூரு. இது மஹல்லு மன்சூப்னு சொல்லுவோம். லைஸவுடைய ஹபருடைய இடத்துல இருக்குது, மஹல்லு மன்சூப்னு சொல்லுவோம். அப்போ இஅராப் என்ன கொடுக்கணும்? லைஸ ஃபிஇல் நாகிஸ். ஃபிஇல்களில் முஅரபும் இருக்குது, மப்னியும் இருக்குது. நாம விளங்கணும். மாலியான ஃபிஇல்கள் அப்படிங்கிறது மப்னி. அம்ரு ஃபிஇல், நஹி ஃபிஇல் இவைகளும் மப்னி. ஆனால் முஸ்தக்பிலான ஃபிஇல், முலாரியான ஃபிஇல் மட்டும்தான் முஅரப். ஃபிஇல்களில் முஅரப் எது? முலாரியான ஃபிஇல் மட்டும்தான் ஃபிஇல்கள்ல முஅரப் ஆகும். ஏன்னா அதுதான் யஃப்அலு ரஃபை பெற்றும் வரும், லம் யஃப்அல் ஜஸ்மு பெற்றும் வரும், லை யஃப்அல நஸ்பு பெற்றும் வரும். ஆனா மாலியான ஃபிஇலோ அம்ரு நஹியுடைய ஃபிஇல்களோ அப்படி மாறக்கூடியதல்ல. லரப லரப அப்படி என்றுதான் இருக்கும். எந்த காலத்திலையும் லரபு லரபி அப்படிலாம் வராது. அப்போ லைசங்கிறது ஃபிஇல்களில் கட்டுப்பட்டது. இங்க லைசவு பற்றி நிறைய கருத்து வேறுபாடுகள் சொல்லுவாங்க. லைசங்கிறது ஃபிஇலா என்ன அப்படின்னு. லைசவை ஜாமிதான ஃபிஇல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம கூடுதல் விளக்கம் இங்க வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் அதை பற்றிய விளக்கங்கள் தேவைப்படும் பொழுது நம்ம சொல்லுவோம். இங்க வந்து மாதியான ஃபிஇல், லைச என்பது ஜாமிதான ஃபிஇல், அது மப்னி, ஃபதஹின் மீது மப்னி அப்படி நாம சொல்லிடணும். குல்லு லைசவுடைய இஸ்மு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை, முலாஃப் ஹக்லின் முலாஃப் இலைஹி லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு, பா ஜாரு. அப்ப ஜாரு பா என்பது ஹர்ஃபுல் ஜர், எனவே அது மப்னி. அஹ்லர என்பது மஜ்ரூர், ஆனால் எதை கொண்டு மஜ்ரூர்? கைரு முன்சரிஃபாக இருப்பதனால் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு ஜர்ரு. விளங்கிக்கணும். அஹ்லரங்கிறது மஜ்ரூர், ஜர்ரு செய்யப்படக்கூடியதுதான். ஆனால் எதை கொண்டு ஜர்ரு? ஃபதஹத்தை கொண்டு, லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு ஜர்ரு. அப்போ இதற்குண்டான பொருள், தர்கீப், இஅராபு எல்லாம் முடிவு பெற்றது. இப்ப அடுத்து சொல்றாங்க மாதா ஃபில் ஹக்லி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மாதா ஃபில் ஹக்லி அப்படின்னு என்ன அர்த்தம்? வயலிலே என்ன உள்ளது தான் அர்த்தம். வயலிலே என்ன இருக்கின்றது, என்ன வஸ்துக்களாகிறது? ஃபில் ஹக்லி வயலிலே இருக்கின்றது அப்படின்னு அர்த்தம் கொடுப்போம். இப்ப இந்த இடத்துல மா குறித்தும் மாதாவை குறித்தும் ஒரு சின்ன வேறுபாடு பார்த்துட்டு நாம இதற்குண்டான தர்கீப் யாராவை பார்ப்போம். மா என்பதும் மாதா என்பதும் ரெண்டுமே கைர ஆக்கில்களை குறித்து கேட்கப்படக்கூடிய ஒண்ணுதான். மா என்பதும் மாதா என்பதும் மனிதர் அல்லாதவர்களை குறித்து, அல்லாதவற்றை குறித்து கேள்வி கேட்கப்படுவதற்கு புழங்கும் வார்த்தையை தான் மாவும் மாதாவும். ஆனா என்ன வித்தியாசம்னா, மாங்கிற வார்த்தைய இஸ்மிலேயும் ஃபிஇலிலேயும் புழங்கலாம். மா என்னும் வார்த்தையை இஸ்மிலேயும் ஃபிஇலிலேயும் புழங்கலாம். ஆனா மாதா என்பதை பெரும்பாலும் ஃபிஇல்களில் மட்டும்தான் புழங்குவாங்க. மாதா தகூலு என்ன நீ சொல்வாய், மாதா குல்த எதை நீ சொன்னாய், இப்படின்னு மாதாவை மட்டும் பெரும்பாலும் ஃபிஇல்கள்ல தான் புழங்குவாங்க. அப்போ சில நேரங்கள்ல மாதாவை இஸ்முகளிலேயும் புழங்கும் வழக்கம் உண்டு. அந்த அடிப்படையில் இங்க இஸ்முகள்ல புழங்கப்பட்டிருக்கலாம். ஆனா மாவிற்கும் மாதாவிற்குமான நஹவு ரீதியான வேறுபாடு இதுதான். மா என்பது இஸ்மிலேயும் ஃபிஇலிலேயும் புழங்கப்படும். மாதாங்கிறதை ஃபிஇல்கள்ல மட்டும்தான் பெரும்பாலும் புழங்கப்படும். சில நேரங்கள்ல இஸ்முகளிலேயும் புழங்கும் வளமை அரபுகள்கிட்ட உண்டு. அந்த அடிப்படையில மாதா ஃபில் ஹக்லி என்ன காரியமாகிறது, வயலிலே இருக்கின்றது. அப்ப மாதா என்பது இஸ்மி இஸ்திஃப்ஹாம், இதான் முபத்ததா. என்ன காரியமாகிறது? ஃபில் ஹக்லி வயலிலே இருக்கின்றது. ஃபி ஜார் அல் ஹக்லி மஜ்ரூரி, ஃபீயுடைய தாழ்லுக்கு போக்கப்பட்டிருக்கும், அதுதான் ஹபர். என்ன வயலிலே இருக்கின்றது, என்ன காரியமாகிறது, வயலிலே இருக்கின்றது. அப்ப ஃபீயுடைய தாழ்லுக்கு தான் இங்க நாம ஹபர். நம்ம பொதுவா ஃபி ஜார் அல் ஹக்லி மஜ்ரூரு, ஜார் மஜ்ரூர் ஹபர்னு சொல்லலாம். ஆனால் சட்டப்படி பார்த்தா ஃபீயுடைய தாழ்லுக்கு தான் இங்க ஹபரா இருக்கும். இப்ப பாருங்க, இப்ப மாதா என்பதற்குண்டான தர்கீப் பார்த்துட்டோம். இஅராப் என்ன? இது மப்னி. ஃபி ஜார் ஹர்ஃப் என்பது மப்னி சுக்குன் மீது. அல் ஹக்லி மஜ்ரூர் லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு. அப்போ வயலிலே என்ன இருக்கின்றது, என்ன வஸ்துக்கள் ஆகிறது வயலிலே இருக்கின்றது.
இப்போ அடுத்து அதற்குண்டான பதில் என்ன சொல்ல போறாங்க? ஃபில் ஹக்லி, வயலிலே இருக்கின்றது. பத்தாத்தா ஹுல்வத்துன். பத்தாத்தா அப்படின்னா நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டாம். பொட்டேட்டோன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்துல, உருளைக்கிழங்கு. அந்த ஆங்கில வார்த்தை, அதாவது பொட்டேட்டோ என்பதைத்தான் பத்தாத்தா அப்படின்னு மாத்தி வச்சிருக்கிறாங்க. இதுக்கு தான் நம்ம முஅர்ரபான வார்த்தைகள் முன்னாடி நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்ப பத்தாத்தா ஹுல்வத்துன். ஹுல்வத்துன்னா இனிப்பு. அப்ப ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஸ்வீட் பொட்டேட்டோ, இனிப்பு உருளைக்கிழங்குகளாகிறது. ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு வார்த்தைக்குண்டான அர்த்தங்களை பார்த்துட்டு அதற்கு பிறகு மொத்தமா அர்த்தம் வைப்போம். டொமாத்திம் அப்படின்னா டொமேட்டோ, அதாவது தக்காளி பழம். அததான் டொமாத்திம் அப்படிங்கிறாங்க. அஹ்மருன சிவப்பு. பஸ்ஸுலுன் அப்படின்னா வெங்காயம், ஆனியன். அஹ்லருன பச்சை நிறத்திலான. அப்ப ஃபில் ஹக்லி, வயலிலே இருக்கின்றது. பத்தாத்தா ஹுல்வத்துன், ஸ்வீட் பொட்டேட்டோக்களாகிறது. ஒத்தமாத்திமு அஹ்மரு, சிகப்பு நிறத்திலான தக்காளி பழங்களாகிறது. வ பஸ்லுன் அஹ்லரு, பச்சை நிறத்திலான வெங்காயமாகிறது. வயலிலே இருக்கின்றது. இதுதான் இந்த பெரிய வார்த்தையுடைய அர்த்தம். வயல்ல என்னன்னு கேட்டாங்க, என்ன இருக்குன்னு பதில் சொல்லிட்டாங்க. அதனாலதான் மேல சொன்னாங்க, வயல்னா பச்சை மட்டும்தானா? இல்ல, வேற வேற நிறங்கள்லயும் இருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா? அதற்குண்டான ஒரு சிறிய விளக்கமாக இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, தர்கி பார்ப்போம். ஃபி ஜாரு அல் ஹக்லி மஜ்ரூர். ஃபீயுடைய தாலுக்கு தான் ஹபர் முகத்தம், வயலிலே இருக்கின்றது. பத்தாத்தா ஹுல்வத்துன். பத்தாத்தா முபத்ததா முஅக்கரு மௌசூஃபு, ஹுல்வத்துன் சிஃபத்து, வாவு ஹர்ஃபு அத்துஃபு, தொமாத்திமு மஅத்தூஃபு மௌசூஃபு, அஹ்மரு சிஃபத்து, வாவு ஹர்ஃபு அத்துஃபு, பஸ்லுன் மஅத்தூஃபு மௌசூஃபு, அஹ்லரு சிஃபத்து. இதற்குண்டான தர்கீப் இதுதான். இதற்குண்டான இஅராப் என்ன? ஃபி ஹர்ஃபுல் ஜர், எனவே அது மப்னி. அல் ஹக்லி என்பதோ மஜ்ரூரு, லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு. பத்தாத்தா அது முபுத்ததா, அப்ப மஹல்லு மர்ஃபூஉ, அது இருக்கக்கூடிய இடம் மர்ஃபூஉடைய இடம். ஆனால் இங்க அது மப்னியாக தான் புழங்குவோம். ஹுல்வத்துன் சிஃபத்து, லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா. எங்கிருந்து தாபி ஆகுது? பத்தாத்தாங்கிற முபுத்ததா மௌசூஃப்ல இருந்து சிஃபத்து ஹுல்வத்துன் என்று வருது. அப்ப இது மர்ஃபூஉடைய மஹல்லில இருக்குதுன்னா அதே மஹல்லில தான் ஹுல்வத்துனும் இருக்கும். இது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா. வாவ் ஹர்ஃப் அத்ஃபு மப்னி, தமாத்திமு மஅத்தூஃபு மௌசூஃபு. அப்ப இது எங்கே அத்ஃப் செய்யப்படும்? பத்தாத்தால அத்ஃப் செய்யப்படும். பத்தாத்தா என்பது எந்த மஹல்லில் இருக்கு? மர்ஃபூஉடைய மஹல். அப்ப இதுக்கும் ரஃபா, லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா வந்துள்ளது. அஹ்மரு சிஃபத்து, லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா. வாவ் ஹர்ஃப் அத்ஃபு என்பது மப்னி. பஸ்லுன் மஅத்தூஃபு மௌசூஃபு. பஸ்லுன் என்பதையும் நாம பத்தாத்தால தான் அத்ஃப் செய்யணும். அப்போ இது மஹல்லு மர்ஃபூஅனா இதுவும் மர்ஃபூ தான். எப்படி? லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா. அஹ்லரு சிஃபத்து, லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா. அப்ப இது இந்த வார்த்தைக்கு உண்டான தர்கீபு, பொருள், இஅராப் எல்லாம் முடிஞ்சது. இன்னும் அடுத்து அந்த வயலை பத்தி வர்ணிக்கிறாங்க. வபி ஜானிபிஹி, அதனுடைய ஓரத்திலே இருக்கின்றது. எதனுடைய ஓரத்திலே? இந்த ஹாவுடைய லமீர் இந்த ஹக்ல பார்த்துடுக்கணும். இங்க மேல ஒரு வயலை பற்றி வர்ணிச்சுட்டு வந்தாங்க. அப்போ அந்த வயலை பத்தி சொல்றாங்க. வபி ஜானிபிஹி, அந்த வயலினுடைய, ஜானிபுனா ஓரம், ஓரத்திலே, பாக்கு ஃபீயுடைய அர்த்தம் கொடுக்கணும். அந்த வயலினுடைய ஓரத்திலே இருக்கின்றது ஹக்குலுன், இன்னும் ஒரு வயலாகிறது. அப்போ அந்த வயலுடைய ஓரத்துல இன்னொரு வயல் இருக்குது. ஃபீஹி, அந்த வயலிலே, அந்த இன்னொரு வயலிலே, இந்த ஃபீஹி இந்த ஹாவுடைய லமீர் இந்த ஹக்ல பார்த்துடுக்கணும். அந்த இன்னொரு வயல்னு சொன்னாங்களா இல்லையா, அந்த ஹக்குல். இப்போ ஃபீஹி லமீர் இந்த ஹக்குல், அந்த இன்னொரு வயலிலே இருக்கின்றது. மௌசுன், வாழைப்பழங்களாகிறது. அஸ்ஃபரு, மஞ்சள் நிறத்திலான வாழைப்பழங்களாகிறது, வாழைப்பழமாகிறது அந்த வயலிலே இருக்கின்றது. இப்ப நாம் இந்த வார்த்தைக்கு உண்டான தர்கீபு பார்ப்போம். இது கொஞ்சம் நம்ம ஒரு புதுமையான விஷயத்தை நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு வார்த்தை இது. பாருங்க, வா இஸ்தினாஃப் ஆக்கிக்கலாம்.
பாப ஹர்ஃப் இஸ்தினாஃப். பி ஜாரு, ஜானிபி மஜ்ரூர் முலாஃப், ஹி முலாஃப் இலைஹி. அந்த வயலினுடைய ஓரத்திலே இருக்கின்றது. அந்த இருக்கின்றதுங்கிற போக்கப்பட்ட தாழ்வுக்கு தான் ஹபர் முகத்தம். ஹக்குலுன் இன்னும் ஒரு வயலாகிறது. முபுத்ததா முஅக்கர் முடிஞ்சது. இதற்கு பிறகு இன்னொரு முபுத்ததா ஹபர் துவங்குது. ஃபீஹி அந்த வயலிலே இருக்கின்றது. அப்ப ஃபீ ஜாரு, ஹி மஜ்ரூரு. அந்த ஃபீ உடைய தாழ்லுக்கு தான் ஹபர் முகத்தம். அந்த வயலிலே இருக்கின்றது. மௌசுன் வாழைப்பழமாகிறது. முபுத்ததா முஅக்கரு, மௌசூஃபு, அஸ்ஃபரு சிஃபத். இப்ப நாம இந்த பீஜானிபிஹி ஹக்குலுன் என்பது ஒரு ஹபரு முபுத்ததா, ஃபீஹி மௌசுன் அஸ்ஃபரு என்பதுல இங்க ஒரு ஹபரும் முபுத்ததா. அப்ப ரெண்டு முபுத்ததா ஹபர் ஒரு ஜும்லால வந்திருக்குது. அப்ப நாம் இங்க ஒரு சட்டத்தை நாம பொது சட்டமாக நாம விளங்கிக்கணும். ஒரு நக்கிராவான இஸ்மு வந்து அந்த நக்கிராவான இஸ்மை தொடர்ந்து ஒரு ஜும்லா வருதுன்னா, அது ஃபிஇலியான ஜும்லாவோ இஸ்மியான ஜும்லாவோ, அந்த நக்கிரவான் இஸ்மோடு தொடர்புடைய ஒரு ஜும்லா, அது இஸ்மியோ ஃபிஇலியோ எப்படி வந்தாலும் அந்த நக்கிராவான இஸ்மிற்குரிய ஜும்லா சிஃபத்தாக அவைகளை ஆக்கி கொள்ள வேண்டும். இது ஒரு பொது சட்டம். இதை நாம நினைவு வச்சுக்கணும். நாம இது ஒரு பெரிய சட்டம் அப்படிங்கிறதுனால குழம்ப கூடாது, தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. பாருங்க, இப்போ ஹக்குலுன் அப்படின்னு ஒரு நக்கிராவான இஸ்மு வந்திருக்கு. இந்த நக்கிராவான இஸ்மை தொடர்ந்து ஒரு இஸ்மியான ஜும்லா, முபுத்ததா ஹபர் கொண்ட ஒரு ஜும்லா வந்திருக்கு. இந்த ஜும்லால ஹக்குலை பார்த்து, நக்கிராவான இஸ்மை பார்த்து மீளக்கூடிய லமீரும் இருக்கு. அப்ப நம்ம இதுக்கு எப்படி அர்த்தம் கொடுக்கணும்னா, ஹக்குலு என்னும் அந்த முபுத்ததா சொன்னோமா இல்லையா, முபுத்ததா முஅக்கரு. இந்த ஹக்குலு என்னும் இந்த நக்கிராவான இஸ்மிற்கு, இந்த முபுத்ததாவிற்குரிய ஜும்லா சிஃபத்து தான் இந்த ஃபீஹி மௌசுன் அஸ்ஃபரு என்ற முபுத்ததா ஹபரு. நம்ம பெரிதாக குழம்பிக்க வேண்டாம், தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது. ஒரு நக்கிரா பொதுச்சட்டமாக ஒரு நக்கிராவான இஸ்மு வந்து அதை தொடர்ந்து அது சம்பந்தமான ஒரு இஸ்மியான ஜும்லாவோ அல்லது ஃபிஇலியாவான ஜும்லாவோ வந்தால் அந்த நக்கிராவான இஸ்மிற்கு இந்த ஜும்லாவை சிஃபத்தாக ஆக்கணும், ஜும்லா சிஃபத்தாக்கணும். அப்போ வயல் எப்படிப்பட்ட வயல் அது? இப்ப நாம சொல்றோமா இல்லையா, ஜா அனி ஜெய்துன் ஆலிமுன், ஜெய்து வந்தான். எப்படிப்பட்ட ஜெய்து? ஆலிமான ஜெய்து வந்தான், சிஃபத் சொல்றோமா இல்லையா. அதே மாதிரிதான் அந்த வயல் ஒன்று இருக்கிறது. எப்படிப்பட்ட வயல் அது? அதிலே மஞ்சள் நிறத்திலான வாழைப்பழங்கள் உள்ளது. இதான் சிஃபத். இந்த ஹக்குலு என்னும் அந்த நக்கிராவான முபுத்ததாவான இஸ்மிற்கு ஜும்லா சிஃபத்து தான் இந்த ஜும்லா என்பதை நாம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி இந்த ஜும்லாவினுடைய அர்த்தமும் தர்கீபும் இஅராபும் எல்லாம் முடிந்தது. இப்ப பாருங்க, இஅராப் என்பது நமக்கு லாஹிர் தான், அப்படிதானே? வாப் என்பது இஸ்தினாஃப்னா அது மபனி, பி என்பது ஜாரு அது மபனி, ஜானிபி மஜ்ரூர் முலாஃபு அப்ப லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு, ஹி என்பது முலாஃப் இலைஹி லமீர்கள் முழுக்க மபனி. அப்ப ஹக்குலுன் என்பது முபுத்ததா முஅக்கரு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. அடுத்து ஃபி ஜாரு, ஹி மஜ்ரூர், ஃபியும் மபனி ஹியும் மபனி என இது லமீரு, இது லமீர், இது ஹர்ஃப். மௌசுன் என்பது முபுத்ததா முஅக்கர் மௌசூஃபு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. அஸ்ஃபரு என்பது சிஃபத்து, இதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. இப்போ அடுத்த உதாரணம் பாருங்க, வமா ஹாதிஹி அப்படின்னு துவங்குது. அடுத்த உதாரணம் வமா ஹாதிஹின்னு தொடங்குது. வமா ஹாதிஹி இவைகளா, இதுவாகிறது என்ன, அதான் அர்த்தம். இதுவாகிறது என்ன? அப்போ இதுவாகிறது என்ன, நமக்கு தர்கீபுல்லாஹி வெளிப்படையா இருக்குது. ஹாதிஹி முபுத்ததா, மா என்பது ஹபரு, மா என்பது ஹபரு. அப்ப மா ஹாதிஹி என்னும் முபுத்ததாவும் மபுனி இஸ்மிஷாரா என்பதால், மா என்னும் ஹபரும் மபுனி, அது எனது இஸ்மி இஸ்திஃபஹாம். ஹாதிஹி இதுவாகிறது அஷ்ஜாருல் அன்பஜி, அன்பஜ் அப்படின்னு சொன்னா மேங்கோ அப்படின்னு அர்த்தம். நம்ம மாங்கான்னு சொல்றோமா இல்லையா, மாங்காய் மரங்களாக இருக்கின்றது. அப்ப ஹாதிஹி முபுத்ததா, அஷ்ஜாரு ஹபரு முலாஃபு, அல் அன்பஜி முலாஃபு இலைஹி.
அப்போ மாங்காய் மரங்களாக இருக்கின்றது. ஹாதிஹி இஸ்மிஷாரா என்பதால் அது மப்னி. அஸ்ஜாரு ஹபரு முலாஃபு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாஇ. அல் அன்பஜி முலாஃபி இலைஹி. அப்போ அது என்னது? லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு. அப்படி இன்றைய பாடம் நிறைவு பெறுகிறது இன்ஷா அல்லாஹ். அந்த கைஃப சிமாருஹா என்பதிலிருந்து அதனை தொடர்ந்து வரக்கூடிய வார்த்தைகளை இன்ஷா அல்லாஹ் நாம அடுத்த நாள் பாடத்திலே பார்ப்போம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.